இப்போ திருக்குறள் அமைந்த விதம் தெரிந்துவிட்டது. பால், இயல், அதிகாரம், குறள். இப்போ இதுதான் அந்த நூல் அமைப்பு. 3 பால், அறத்துப்பாலிலே 4 இயல்கள் உங்களுக்கு தெரியும். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல். பொருட்பாலிலே 3 இயல்கள், அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயல்கள். காமத்துப்பாலிலே 2 இயல்கள், களவியல், கற்பியல் என்று 2 இயல்கள். நாம் இந்த மனதில் வைக்க வேணுன்றதுக்காண்டியே திருவள்ளுவர் இப்படி செய்திருப்பாரோன்று நான் நினைக்கிறது. 4 இயல், 3 இயல், 2 இயல். அவர் லேசாக இருக்குது. அறத்துப்பாலிலே 4 இயல், பொருட்பாலிலே 3 இயல், இதில் 2 இயல். இப்போது முற்காலத்திலே ஒரு கேள்வி எழும்பினது, ஏன் அறத்துப்பாலில் இருந்து தான் படிக்க வேண்டுமா, காமத்துப்பாலில் இருந்து படித்தா என்ன? இப்படி சில பேர் கேட்டார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், காமத்துப்பால் என்றால் சுவையாகி பிள்ளைகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பமாக இருக்கும், ஆகவே காமத்துப்பாலில் தொடங்கினா என்ன நூலை என்ற கேள்வி தவறான கேள்வி. தவறான கேள்வி என்பது எடுத்தாப்போல் காமம் படிப்பித்தாலோ பொருள் படிப்பித்தாலோ ஒரு பிள்ளை கள்ளனாக மாறிவிடுவான். அது திருக்குறள் படித்தும் கள்ளனாக மாற முடியும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அறத்துப்பால் படிக்காமல் பொருட்பால், காமத்துப்பால் படிக்கக்கூடாது. ஒரு பிள்ளை கெட்டுப்போய்விடும். ஏனென்றால் பொருட்பாலிலே சொல்லப்படுகிற அறங்கள் எல்லாம் சார்வரம் என்று பெயர் அவற்றுக்கு. அறத்துப்பாலிலே சொல்லுகிற அறத்துக்கு முதலறம் என்று பெயர். முதலறம் படிக்காமல் சார்வரம் படிக்கக்கூடாது. படித்தால் பிழை வரும். இங்கே பாருங்கள், பொருட்பாலிலே ஒரு அதிகாரம், ஒற்று என்று ஒரு அதிகாரம். அந்த ஒற்று என்ற அதிகாரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மற்றவன் என்ன பேசுகிறான், என்ன செய்கிறான் என்றதை ரகசியமாக கவனிக்கிறது. இது அறமாகுமா? நான் வந்து ஒளிஞ்சிருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே காதை வச்சு எண்ணலுக்குள்ளே அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் அது அறமாகுமா? திருவள்ளுவர் அதை திருக்குறளிலே ஒரு அதிகாரமாக வைத்து செய்யன்கிறார். கொலை குற்றமா இல்லையா? இவரே அறத்துப்பாலிலே குற்றம் என்று பாடுகிறார் திருவள்ளுவர். கொல்லாமை என்று ஒரு அதிகாரம் பாடியிருக்கிறார். அதே மனுஷன் பொருட்பாலிலே வந்து என்ன சொல்லுகிறார்? கொலையிற்கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலை கட்டுதலோடு நேர் என்கிறார். பரிமாளர் இந்த சொல்ல மாற்றி போட்டோன்னா டக்கென்று விளங்கும். கொடியாரை வேந்து கொலையால் ஒருத்தல், அவ்வளோந்தான். மிக கொடியவனை ஒரு அரசன் கொல்லலாம். மரண தண்டனையை நம்முடைய தமிழ் ஏற்றிருக்கிறது என்பதற்கு இந்த குறள் சான்று. ஏன் ஏற்றிருக்கிறது என்று கேட்டால், உண்மையான ஒரு கடும் கொலையாளியை கருணை கொண்டு வெளியிலே விட்டால் அவன் 10 பேரை கொல்வான். அதற்கு பிறகு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து பிரயோசனம் இல்லை. ஆகவே கொடியாரை வேந்து கொலையால் ஒருத்தல் வயலிலே நெல்லிலே இருக்கிற புல்லை பிடுங்குவதற்கு சமம் என்று பாடியிருக்கிறார். இவற்றை முன்னம் படித்துவிட்டு அறத்துப்பால் படிக்காமல் இவற்றை படித்தோமானால் என்ன நடக்கும் என்று கேட்டால், இதெல்லாம் திருவள்ளுவரை அங்கீகரித்திருக்கிறார். நாமும் கொலை செய்தால் என்ன, ஒற்று கேட்டால் என்ன என்று தொடங்கி விடுவோம். அதனால்தான் அறத்துப்பால் படித்து வரம்பு கட்டின பிறகுதான் பொருட்பால், காமத்துப்பால் படிக்க வேண்டும். அதுதான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் வைக்கப்பட்ட காரணம். பரிமேலழகர் இன்னொரு காரணம் சொல்லுகிறார். தமிழிலே வரிசை என்று ஒன்று இருக்கிறது. என்ன புரோட்டோகாலா என்ன சொல்லுகிறார்கள்? புரோட்டோகால் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இப்போது வெள்ளக்காரன் சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். வரிசை என்று சொன்னால் எங்களுக்கு என்னென்றே தெரியுதில்லை. தமிழிலே வரிசை. சங்கப்புலவன் ஒருவன் பாடினான், வரிசைக்கு இறங்கும் பரிசில் வாழ்க்கை என்றான். வரிசைக்கு இறங்கும் பரிசில் வாழ்க்கை. அவன் என்ன செய்கிறான்? ஒரு நல்ல கவிதை எழுதிவிட்டான் அந்த சங்கப்புலவன். அதை கொண்டு ஒரு அரசனிடம் போகிறான். கவிதைகளை காட்டினால் அந்த காலத்து அரசர்கள் பரிசு கொடுத்தார்கள், இந்த காலத்து அரசர்கள் திட்டுவார்கள். ஆகவே இந்த பரிசை வாங்குவதற்காக இவன் கொண்டு போகிறான். பல கவிஞர்கள் நிற்கிறார்கள். இவனுக்கு என்ன கவலை என்றால், இந்த சங்கப்புலவனுக்கு என்ன கவலை வருகிறது என்றால், இந்த அரசன் கவிதையின் தரம் அறிந்து பரிசு தருவானா அப்படி நினைக்கிறான். இந்த அரசனுக்கு என்னுடைய கவிதையினுடைய தரம் அறிஞ்சு பரிசு தருவானா? இல்லாவிட்டால் தட்டி மந்திரி இங்கே வா, எத்தனை புலவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆளுக்கு 10 ரூபா கொடு, இப்படி கொடுத்தா ஒன்றுமில்லாததை எழுதினவனுக்கும் 10 ரூபா, உயர்ந்த கவிதை எழுதினவனுக்கும் 10 ரூபா. எவ்வளவு அவன் ஒரு புலவனால் இதை சகிக்க முடியுங்களா? அதனால் அவன் படுகிறான். வரிசைக்கு இறங்க நான் போகிற பொழுது இறங்கி இறங்கி போக வேண்டியிருக்கப்பா, இவன் என்னை தரந்தறிந்து என்னை கௌரவிப்பானா என்று அந்த வரிசை பற்றிய கவலை நம் தமிழிலே மிக முக்கியமான கவலை.
சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் பறக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு என்று வான் சிறப்பில் ஒரு குறள். சிறப்பு என்றால் திருவிழா, பூசை என்றால் நாளாந்தம் நடக்கிற பூசை. அது உங்களுக்கு தெரியும். காலையிலேயும் பேசப்பட்டது என்னது, நம்முடைய சமயம், அது என்னமோ ஒரு தலைப்பில் பேசினார்கள், சமயம் பற்றிய விவரம் திருக்குறளில் இருக்கிறதா. இப்போ என்ன செய்கிறார்கள், திருக்குறளை பொதுவாக்க வேணும்ன்றதுக்காண்டி அந்த ஆள்கிட்ட வேட்டி சட்டைகளாக உறிஞ்சு போட்டாங்க. பெரிய தவறு பாருங்கள். திருவள்ளுவர் இந்து மதம் சார்ந்தவர் இல்லை என்று சொல்வதற்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், திருவள்ளுவர் ஏதோ விதத்தில் இந்து மதம் சார்ந்தவர் தான். அதுக்கு 100 சான்று சொல்ல முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தாமரை கண்ணான் உலகு என்று வைகுண்டத்தை பற்றி பாடுகிறார். செய்யவள் என்று மகாலட்சுமியை பற்றி பாடுகிறார். என்பும் உரியர் பிறர்க்கு என்று பாடுகிறார். தசிசி முனிவர் எலும்பு கொடுத்த கதையை, அந்த கதையை சொல்லுகிறார். மூதேவி என்று மகாலட்சுமியினுடைய தமக்கை பற்றி பாட்டிலே வருகிறது. பூசை வருகிறது, திருவிழா வருகிறது. இது வேறு எந்த சமயத்திலாவது இருக்கிறதா நான் கேட்கிறேன். ஆனால் உண்மை என்பது ஒன்று இருக்கிறது அல்லவா. ஒரு கற்றவன் அதை சொல்லாமல் இருந்தால் அது எப்படி? இந்து மதம் சார்ந்த நூல்தான் எண்குணத்தான் என்று பேசுகிறார் கடவுளை பற்றி. எந்த சமயம் பேசுகிறது எனக்கு சொல்லுங்கள். எந்த சமயம் பூசை பற்றி பேசுகிறது? எந்த திருவிழா பற்றி பேசுகிறது? எந்த சமயம் வைகுண்டத்தை பற்றி பேசுகிறது? அப்படி பல சமயங்கள் பேசியிருந்தால் இதை நீங்கள் பொது என்று சொல்லலாம். குறித்த ஒரு சமயம்தான் பேசுகிற பொழுது இது இந்து சமயம் சார்ந்த நூல்தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே ஒன்று சொல்லுகிறேன், இந்து சமயம் சார்ந்து ஒருவரால் எழுதப்பட்ட நூலை தவிர இந்த நூல் எல்லாருக்கும் பொதுவான நூல் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாருக்கும் பொதுவான நூல்தான். நான் சொல்லுகிறேன், இப்போ என்னுடைய தாய் எல்லாரிலும் அன்பு காட்டுகிறாள். எல்லாரும் அவளை அம்மா அம்மா என்கிறார்கள். சந்தோஷம்தான், கவலை இல்லை. அதுக்காக அவள் எல்லாருக்கும் அம்மாவாக முடியுமா? என் அம்மா தான். ஆனால் எல்லாருக்கும் தாயாக இருக்கிற தகுதியோடு இருக்கிறாள் என்கிற பொழுது அந்த பொதுமையை நாம் பாராட்டுகிறோம். அதில் சந்தேகமே இல்லை. திருக்குறளும் அப்படித்தான். திருக்குறள் எங்கள் இந்து மதத்தினுடைய சாராம்சமாக எழுந்த ஒரு நூல், அதில் சந்தேகமே இல்லை. சுவையொலி ஊர்ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிந்தான் கட்டே உலகு தத்துவம் முழுக்க சொல்லி இருக்கிறார் இந்த குறளுக்குள்ளே. எந்த சமயத்திலே தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனால் திருக்குறள் இந்து மதத்துக்கான நூலா என்று நீங்கள் கேட்பீர்களானால் நான் துணிந்து சொல்வேன், அது இந்து மதத்துக்கான நூல்தான், மட்டும் இந்து சமயத்துக்கு மட்டுமான நூல்தான் என்று கேட்டால் இல்லை, அது மனுக்குலத்துக்கான நூல். அதை புரிந்து கொள்ளுங்கள்.